அண்ட் சொல்லுங்கள், இங்கே வந்து நம்ம ஸ்ரீ பூரணி சாய் மெஸ்ஸுக்கு எவ்வளோ நாளாக வந்துக்கிட்டு இருக்கீங்க? நான் வெளியூருக்காரலாம் டிசிலாம் வந்திருக்கேன். அது என்ன ஆச்சுன்னா என் பையனோட வந்து தங்கச்சியாக வந்திருக்கேன். வீட்டில் கொஞ்சம் அசௌகரியம் இருக்கிறதுனால இங்கே வந்து சாப்பாடு வந்து வர வச்சு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சாப்பாடு எடுத்து வரேன். சரி. எனக்கு வந்து 88 வயசு, என் ஒய்ஃபுக்கு வந்து 82 வயசு. அதனால் நாங்கள் சொந்தமாக தான் தயார் பண்ணி சாப்பிட முடியாது. அதுக்காக இங்கே இந்த மாமையினுடைய மெஸ்ஸுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க டெய்லி. இதுதான் சமைக்கணும். இது வந்து எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. என்ன சாப்பாடு வந்து ஒரு முறையும் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சாயந்தரம் கூட நேற்று என் பையன் வந்து டிஃபன் உடனே சொன்னான். இந்த டிஃபன் வந்து ரவா தோசை, 2 ரவா தோசை 2 தோசையும் வந்து பேக் பண்ணி வீட்டுக்கு உடனே கொடுத்துட்டு போனான். சரி. இப்போ தொடர்ந்து இருக்கணும். எவ்வளோ நாள் இங்கே வந்தாலும் இருக்கணும். அதுலேயும் வந்து மாமியாருடைய கஸ்டமராக தான் கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப நன்றி மாமா. என் பேர் ஆனந்த் சார். நான் இனங்களூரில் இருக்கேன். இந்த அன்னபூர்ணி மாமி மெஸ்க்கு ஒரு 10 வருஷம் வரேன்னு சொல்லலாம். அடிக்கடி வரலாம் கூட அப்பப்போ ஒரு வீட்டில் வரலாம் போது இது ஒரு ஹோம் ஃபுட் மாதிரியான ஒரு திருப்தியை நமக்கு கொடுக்கும். ப்ளஸ் வந்து அவங்க கவனிப்பு அவங்க வைக்கிற அன்லிமிட்டட் மீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 சாப்பிட்டீங்கன்னா அடுத்து நைட்டு தான் பசிக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மெயினாக அந்த பேச்சுலர் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்களாம் காலையில் நிறையா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ மத்தியானம் டைத்து சாப்பிட மாட்டோம். 12:30 இந்த ஆந்திரா மெஸ்ஸு வெயிலில் வந்து ரொம்ப காரத்தில் கண் எரியறதுக்கு இங்கே வந்து சாப்பிட்லாம். அளவான காரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கூட்டு ஒரு பொரியல் வைப்பாங்க. அது வந்து மோர் மிளகா கஞ்சி பார்ப்போம். அது வந்து நிறைய ஹோட்டலில் வைக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் பாயசம் வைப்பாங்க. ஸோ எல்லோரும் வாங்க. நாங்களுடைய சரியான ஆஞ்சநேய கோயில் போகிற வழியிலே இருக்குது. அண்டு இது பேச வாய்ப்பு கொடுத்தவர் கார்த்திக். சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? அண்ட் சார், துறைப்பாக்கத்துலேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து நங்கநல்லூர் வந்திருக்கீங்க. இங்கே வந்து நம்ம மாமி மெஸ்க்கு சொல்லுங்கள், அங்கே இல்லாத ஹோட்டல் இங்கே வந்து வாட் டேஸ்ட் இதுக்காக வந்திருக்கீங்க? வீட்டு சாப்பாடு மாரி இருக்கும். டைஜஷன் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நல்லா இருக்கும் சாப்பாடு. எவ்வளோ நாளாக வந்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே? 5-7 years. நீங்கள் வந்து லஞ்சில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டுன்னா யூனிக்னா என்ன சொல்லுவீங்க? சவுத் இந்தியன் மீல்ஸ் நல்லா இருக்கும். ஈவினிங் டைமில் டிஃபன் ஐட்டம்ஸ். ஓகே. அண்ட் ரேட்டில் எப்படி ரொம்ப ரீசனபிளா? ஓகே. ஆன் ஸ்கேல் ஆஃப் 1 to 10 வாட் வில் பி யுவர் ரேட்டிங்? 1 is okay, 10 is very good. உங்கள் பேர்? என் பேர் வந்து சுவாமிநாதன். சொல்லுங்கள் மாமா, இங்கே வந்து நம்ம மாமி மெஸ்க்கு எவ்வளோ நாளாக வரீங்க? மாமி மெஸ்ஸுக்கு ஒரு 7 மாதமாக 7 மாதமாக. இங்கே வந்து நிறைய மெஸ் இருக்குது நங்கநல்லூரில். வெஜிடேரியனுக்கு பேர் போனது. குறிப்பாக நீங்கள் இந்த மெஸ்ஸுக்கு வரதுக்கான காரணம்? இங்கே சுவை ஒட்டி கிடையாது. நேச்சுரலான ஃபுட்டு, ஹோம்லி ஃபுட்டாக இருக்கும். சரி. கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். ஓகே. இதுக்கு ஒன்றும் பண்ணாது. அதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். ஓகே. ரேட்டெல்லாம் எப்படி ரொம்ப ரீசனபிளா? ரொம்ப நார்மலாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்லிமிட்டெட் மீல்ஸ் 120 ரூபா தான். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றி மாமா. அடிக்கடி வாங்க, உங்கள் ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூங்க சார். ஃபைன் சார். அண்ட் உங்கள் பேருங்க? என் பேர் சவுந்தரராஜன். எங்கேருந்து வரீங்க? நான் இங்கே ஆரம்பாக்கம் சரஸ்வதி நகர்லேருந்து வரேன். ஓகே. நம்ம மாமி மெஸ்க்கு எவ்வளோ நாளாக வரீங்க? நான் ஒரு 7-8 வருஷமாக இந்த இது சார் ஆதம்பாக்கத்தில் இல்லாத மெஸ்ஸா சார்? நீங்கள் இங்கே மெஸ்ஸு குறிப்பாக வரதுக்கான காரணம் என்னென்னா அந்த குவாலிட்டி வச்சு தே மெயின்டைன். இது வந்தால் ஒரு வயிறு நிறையுதோ இல்லை மனசு நிறைஞ்சு போய் ஒரு இது. அதுவும் சண்டே ஆனால் ஸ்பெசிஃபிக்கலி 11:30க்கு இப்போ சுட சுட ஓப்பன் பண்ணுவான்னு வெயிட் பண்ணுவேன். சாப்பிட்டுட்டு போய் வெத்தலை சீவு போட்டு நிறைவாக இருக்கும். சூப்பர் சூப்பர். அண்ட் ரேட்டெல்லாம் எப்படி? மீல்ஸ் ரொம்ப எக்கனாமி தானா? அஃபோர்டபுள் சார். மோர் ஆல்சோ நல்லா இருக்கும் குவாலிட்டி. இது இந்த ஆம்பியன்ஸ் உள்ள இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. சரவணமோன்னு இதெல்லாம் இருக்கு. இங்கே வந்து சாப்பிட்டா ஒரு நிறைவு. ஓகே. தேங்க்யூ சார். அடிக்கடி வாங்க, உங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமி. அதாச்சும் என்னோட யூடியூப் இங்கே ஷூட்டிங் எடுக்கணும்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். என்னோட ரிக்வெஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு. ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. வியாழக்கிழமை ஆரம்பித்து சாய் பேர்லேயே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் பரபரப்பாக லஞ்ச் டைமில் வந்தால் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. எனக்காக ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க. சொல்லுங்கள், இந்த சாய் பூரணி மெஸ் இந்த பேர் எப்படி வச்சிங்க? இது வந்து இதுக்கு முன்னால் நான் சாஸ்தா கேட்டரிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். கேட்டரிங் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால அதே முடியல எப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ஹோட்டல் பார்க்கணுமே நினைச்சிட்டு இருந்தோம். அப்போ இந்த கருமாரி கோயிலில் கல்யாண உற்சவத்துக்கு வந்தோம். அப்போ சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த பக்கம் ஒரு ஹோட்டல் கிடைச்சா பரவாயில்லன்னு. இந்த ஹோட்டலில் என்னோட கஸ்டமர் ஒருத்தர் வச்சு நடத்தினார். பெருங்குளத்தூர் நாராயணன். அவர் என்ன பண்ணார், எங்கள் அதில் ஒரு 200 லட்டுக்கு ஆர்டர் கொடுக்க வந்திருந்தார். மாமி நீங்கள் ஹோட்டல் பார்க்குறீங்களான்னு கேட்டார். பார்க்கணுன்னா கிடைக்கலைடான்னு. இப்போ என்னோட ஹோட்டலில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்து பார்த்து, ஐயோ இது நம்ம போகிற மெயின் ரோடு ஆச்சே, சரி இதில் எடுத்துருவோமே அப்படின்னு எடுத்தேன். ஓகே. ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷங்கள் ஆகுது மாமி? 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே வந்து இது வந்து ஒரு லேண்ட்மார்க்கே ஆயிடுச்சு.
சொல்லுங்க என்னென்னலாம் போட்டுட்டு இருக்கீங்க நம்ம லஞ்சை தவிர்த்து? எல்லாமே போடுறேன். மார்னிங் டிஃபனு, பொங்கல், பூரி, தோசை எல்லாம் போடுவேன். சனிக்கிழமையானா கடப்பா போடுவேன், தோசை போடுவேன். அப்புறம் வந்து மசாலா வடை போடுவேன் சனி ஞாயிறுக்கு. மற்ற நாளெல்லாம் ஈவினிங் ஃபுல்லாக டிஃபனு, உப்புமா, கொழுக்கட்டை, மோர்களி, பூரி எல்லாமே, ரவா தோசை, ஆனியன் தோசை, சீஸ் தோசை, ஓகே தோசை எல்லாம் போடுவேன் டிஃபன் எல்லாம். ஓகே. நங்கநல்லூர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கோயிலுக்கு பேர் போனது. சென்னையில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பெரும்பாலும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வருவாங்க. ஸோ இந்த ஒரு 10 வருஷத்தில் மக்கள் கிட்ட நம்ம சாய் பூர்ணி மெஸ்ஸுக்கு என்ன வரவேற்பு கிடைச்சிருக்கு? நிறையவே நல்ல வரவேற்பு. ஓகே. மாமி மெஸ்ஸுக்கு போனால் டேஸ்ட் கொடுக்கணும், நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிறையவே வரவேற்பு இருக்கு. ஓகே. என்ன ஒன்று, இந்த சர்வீஸ் பிரச்சனை தான் கொஞ்சம் பிரச்சனை. ஆளுங்க இல்லாதனால நான் இந்த கடை சின்னதுன்றதுனால ஆளுங்களை லிமிட்டாக போட்டுருக்கேன். பெரிய கடைன்னு போடுச்சு நம்ம நிறைய போட்டுக்கணும். ஓகே. அண்ட் வர விஜயதசமிக்கு கடை மாறுறீங்க. கடை எங்கே மாறுறீங்க? கருமாரியம் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல 24வது தெரு. ஸோ இது சின்ன கடை, அது பெரிய கடை, பெரிய சர்வீஸாக இருக்கும். ஸோ நீங்கள் மாறுறதே நம்ம சேனலில் தான் முதல்ல சொல்கிறீங்க. அண்ட் இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு என்ன போட்டிருக்கீங்க மாமி? இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு கறி, பூசணிக்காய் கூட்டு, அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார், தக்காளி ரசம், வத்தக்குழம்பு. வெரி நைஸ். அண்ட் மீல்ஸ் சூப்பர் மாமி. மீல்ஸ் எவ்வளோ ஆகுது? 125. சாப்பிட்டா 120. ஓகே. நம்ம ஆன்லைனில் இருக்குமா? ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம்? இல்லை. ஓகே. அண்ட் யாராச்சும் வந்து தேவைன்னா டன்ஜோ பண்ணி தான் அனுப்புகிறோம். அவளே பண்ணிப்பா. சில தடவை நாங்கள் பண்ணுவோம். ஓகே ஓகே மாமி. அண்ட் கல்யாண ஆர்டர், வெட்டிங் ஆர்டர்லாம் எடுத்து பண்ணுறீங்களா? எல்லாமே எடுப்பேன். நார்மல் ஃபங்க்ஷன் சாப்பாடுனாலே 350 ரூபாய். ஓகே ஓகே. மினிமம் ஆர்டர்னா எவ்வளோ சொல்லுங்க? 10 பேரா இல்லை 20 பேரா? 30. ஓகே. அண்ட் ரொம்ப நன்றி மாமி. லைக் கேட்டதுக்கெல்லாம் சட்டுன்னு அசராமல் பதில் சொன்னீங்க. அண்ட் நீங்கள் போகிற பெரிய இடத்துக்கு வாழ்த்துக்கள் முன்கூட்டியே நான் சொல்கிறேன். அண்ட் உங்களுடைய லஞ்ச் வந்து நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். எல்லாம் வல்ல சாய் வந்து உங்களையும் சரி உங்கள் குழுவினரையும் வாழ்த்தணும். நீங்கள் மேலும் மேலும் வளரணும். நன்றி மாமி. ஃப்ரெண்டு இஸ் அ பிளாகர். ஹாய் ப்ரோ. ஸோ அவர்கிட்ட சாப்பிட்டு முடிச்சோன்னா ரிவ்யூ கேட்பேன். அண்ட் ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மேலே வந்து சூப்பராக ரைஸ் போட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ஊற்றி அண்ட் பொட்டேட்டோ கறி வித் பெரிய அப்பளம் அண்ட் அப்படியே வந்து மோர் மிளகாய், சௌ கூட்டு அண்ட் சேமியா பாயசம் எல்லாம் வந்து பிக்கல் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. அண்ட் இது சாப்பிட்டு சொன்னல இந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு நல்லா இருந்தது. ஆனால் ஹோட்டலில் பரிமாறினவங்க வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க. அவங்கள எல்லாருமே காமிக்கிறேன். வாங்கல வாங்க, கேமரா முன்னாடி வாங்க. இவரு அவரும் போயிட்டாரு. ஆனா ஐயப்பாடா வாங்க, இங்க பின்னாடி வாங்க. பின்னாடி வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வாங்க. வருங்கால டைரக்டர் சார். அண்ணா வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஏய் இதுதான்ப்பா டிராவல் வித் கார்த்திக்ல ஒரு யூடியூபரா மனசார. அதாச்சு இவங்க 4 பேருமே சொல்றேன். ஆனா உங்க பேரு? சோமசுந்தரம். நீங்க? ஐயப்பன். நீங்க? ஓகே. நீங்க? இவங்க 4 பேர். ஆனா அங்க ஒருத்தர். ஆனா நீங்களும் வாங்க. அவர் பிஸியா போயிட்டு இருக்காரு. 4 பேருமே உண்மையிலேயேப்பா இங்க வந்து ஒரு கஸ்டமர் பிஸி. அதுவும் இங்க லஞ்ச் முடிஞ்சிருச்சு. மணி 2:15 தான் ஆகுது. சண்டே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போறாங்க. நம்மளுக்கு வந்து மாமி பெரிய மனசு பண்ணதாதான் லஞ்ச் இன்னைக்கு சாப்பிட்டேன். உண்மையிலேயே சொல்றேன். நீங்க நான் சொன்ன மாதிரி உணவு சுவையா இருக்கு. நீங்க எல்லாருமே முகம் சுழிக்காம பண்றீங்க பாத்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப். உங்களுக்கு வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் இந்த கண்டிப்பா வந்து நங்கநல்லூர் வந்தீங்களா? இந்த அண்ணா வாங்க. நீங்களும் முடிய போறது நான் தான் அவரை தனியா காமிக்கிறேன். கண்டிப்பா வந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேமிலி மெஸ் ஒரே வார்த்தை. அதாவது இப்போ வந்து சின்ன மெஸ்ஸா இருக்குது. அக்டோபர்ல இருந்து பெரிய மெஸ்ஸா மாற போகுது. ஸோ நீங்க வந்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்தீங்கன்னா அந்த மெஸ்ல வந்து சீக்கிரம் வாங்க. எவ்வளவு லெங்க் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் தான் அந்த டைரக்டர் ஆஃப் டேபிள். உங்க பேரு? சாப்பிடும்போது தரமா மனசு நிறைய வயிறு நிறைய ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஃபுட்டும் டேஸ்டாக தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துட்டு பின்னாடி தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இங்கே சர்வ் பண்ணுற அந்த ஆளுங்க அதாச்சும் மாமி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, எனக்கு மேன் பவர் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயினாக இருக்குன்னு. உண்மைதான். இங்கே இருக்கிற ஆளுங்க ரொம்ப தங்கமான ஆளுங்க. ஒவ்வொருத்தங்களை பார்த்து அப்ளோஸ் பர்சனலாக வந்து கவனிக்கிறாங்க. சார் இது வேணுமா, சார் அது வேணுமா. ஒரு சில ஹோட்டலில் வந்துப்பா தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றுனாங்க, இப்போ தான் ஊற்றுனாங்க, நீங்களே ஊற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிற இந்த காலத்தில். ஸோ இங்கே வந்து அவங்க பரிமாறும் போது பார்க்கும்போதே வந்து டச்சிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் டாக்கிங் அபவுட் ஃபுட்டு நல்லா இருக்குங்க. உண்மையிலேயே ஸ்ட்ரைட் ஆன் த பாயிண்ட். ரொம்ப நல்லா ரொம்ப டவுன் ரேட்டாக நல்லா இருக்குது. ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அண்ட் உங்களோட ரசம் சாப்பிட்டா ரசம் வாஸ் குட்.
அண்ட் காதல் குழம்பு சாப்பிட்டேன், இட் வாஸ் ஆல்சோ குட். சாம்பார் ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. இவங்களோட உருளைக்கிழங்கு கறி அது ஒரு விதமாக டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா இருந்தது. அண்ட் சௌச்சோ கூட்டு வித் ரசம் காம்பினேஷன் செம்ம மேட்ச். அண்ட் ஹைலைட் என்னன்னா இவங்க மோர் சாதத்துக்கு கொடுத்துருக்கிற அந்த மோர் மிளகா தாங்க. நிறைய இடத்துல மோர் மிளகா பார்த்ததில்ல, இந்த இடத்துல வந்து கொடுத்தாங்க, அது நல்லா இருந்தது. அண்ட் சேமியா பாயசம். ஸோ ஆன் த ஹோல் த மீல்ஸ் இஸ் அப்சல்யூட்லி ஒர்த் இட். 120 ரூபா. தம்ஸ் அப் கேட்டிங்கன்னா டபுள் தம்ஸ் அப். அண்ட் நீங்கள் வந்து நங்கநல்லூரில் நான் சாப்பிட்ட இந்த மெஸ்ஸில் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்கள் அனுபவம் எப்படி இருக்குங்கிறத இந்த யூடியூப் வீடியோ கமெண்ட்ஸ் சொல்ல மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து லைக் மீல்ஸ் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் செகண்ட் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்ச், நைட் டின்னர் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது மட்டும் கொடுக்காம வெட்டிங் கேட்ரிங் ஆர்டர் இல்லை வீட்டுக்கு உங்களுக்கு என்ன கேட்ரிங் ஆர்டர் இருந்தாலும் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கெட் இன் டச் வித். இங்கே வந்துட்டு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வரீங்களோ, மத்தியானம் லஞ்சுக்கு வரீங்களோ, ஈவினிங் ஸ்நாக்ஸ் போகிறீங்களோ, இல்லை நைட் டின்னர் வரீங்களோ, இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன ஃபுட் சாப்பிட்றீங்களோ அந்த ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது இந்த யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷன் நல்ல மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்கலாம். திஸ் இஸ் யுவர் கார்த்திக். டேக் கேர். பாய்.